கீரிமலை இலங்கையில் வடபகுதியில் இந்த கீரிமலை வந்து அமைஞ்சிருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பருத்துறையிலேருந்து இந்த கீரிமலை நோக்கி போக போகிறோம். பருத்துறையிலேருந்து கீரிமலை பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதை நாங்கள் கடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour கிட்டனாலும் பிடிக்கும். பாதைகள் எல்லாம் கூடுதலான இடத்துல வந்து நல்ல பாதைகள் போடப்பட்டிருக்குது. சில இடங்களில் மட்டும்தான் குன்றும் குழியுமா இருக்கிறது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே நிற்கிறோம்னா தொண்டமனாறு பாலத்தில் நிற்கிறோம். இந்த தொண்டமனாறு பாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி வருவாங்க. ஸோ இதில் வர வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நிறைய ஃபோட்டோ ஷூட்டுக்கு இங்கே வந்து ஆட்கள் வருவாங்க. அதை தாண்டி போய்க்க அதில் பார்த்தீங்கன்னா அணை ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோமோ அதுகளையும் முடிஞ்ச அளவு வீடியோவில் எடுத்துருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பருத்துறையிலேருந்து தொண்டமனாறு வந்து தொண்டமனாறுலேருந்து பலாலி ஏற்பட்டு ஊடாக நாங்கள் வந்து கீரிமலைக்கு போக போகிறோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி கொண்டு வந்தார். ஸோ அந்த கப்பல் பிடிச்ச ஸ்டைல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பதிவாக இருக்குது. ஸோ அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கட்டு மரம் மாதிரியும் கிடையாது, ஒரு போட் மாதிரியும் இருக்குது. ஆனால் வந்து தடி வச்சு தான் அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி அங்கே தாண்டி போய்க்க ஒரு சர்ச் ஒன்றை பார்த்தோம். ஸோ நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வீதியில். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களோட ஆர்மியோட கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்த பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குன்னு. இதில் வந்து பெரிய ஒரு இடத்த வந்து அவங்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படி போகும்போது இது ஃபுல்லாகவே ஏர்போர்ட் தான். இது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டுட்டது. இது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாண சர்வதேச விமானத்துக்குள்ளே போக வேண்டிய நுழைவாயில். ஸோ இதிலேருந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது வந்து பெரிய ஒரு இடம் வந்து அவங்க இராணுவ கட்டுப்பாடில் இருக்குது. ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது. ஸோ நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சில இடங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்தால் விடுவிக்கப்படுது. இப்போ வேறுனா இங்கேருந்து வரும்போதே கீரிமலை நகுலேஸ்வரத்தின் கோபுரம் எங்களோட கண்ணில் படம் வலிக்கிட்டுது. ஸோ நான் படம் போதே நான் வீடியோ கிளிப் எடுத்துருக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படியே போய் அந்த வரலாறுகள் என்னமா அப்படின்னு பார்ப்போம். கீரிமலை பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே கட்டப்பட்டதாக வந்து வரலாற்று சான்று வந்து கூறுது. இலங்கையில் மொத்தமாக 4 ஈஸ்வரங்கள் காணப்படுது. அதில் ஒரு ஈஸ்வரம் வந்து இந்த கீரிமலை நகுலேஸ்வரம் ஆகும். மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு கோயிலும் ஆகும் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நகுல முனின்ற ஒரு முனிவர் இருந்தவராகவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா கீரி முகம் இருந்ததாகவும் அவர் இந்த கீரிமலை தீர்த்தத்தை வந்து தீர்த்தமான பிற்பாடு அந்த கீரி முகமானது மறைஞ்சு போனதாக வரலாறு உள்ளது. ஸோ இப்படி நிறைய வரலாறுகள் இந்த கீரிமலைக்கு இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களோட பிதிர்க்கடன் செய்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இறந்தோட பிதிர்க்கடன் செய்கிறதுக்கும் அவருடைய பாவ புண்ணியங்களை கரைக்கிறதுக்கும் வந்து இங்கே நீராடினா கரையும் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த கீரிமலையில் தீர்த்தமாடுறதுக்கு வருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 தேர் இருந்தது. அதை நான் வீடியோ கிளிப்பில் எடுத்திருந்தேன். நான் உள்ளே போய் எடுக்கலாம் போயிட்டு அந்த பக்கம் வந்து வாசல் மூடப்பட்டிருந்தது. ஸோ கீரிமலைக்கு உள்ளே நாங்கள் போய் ஆலய தரிசனம் செய்யலாம் போயிட்டு உள்வாசலும் மூடப்பட்டிருந்ததால் வெளியே மட்டும்தான் எங்களோட வீடியோ வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஒரு பசுமாடு ஒன்று நிற்குது, மிகப்பெரிய பசுமாடு ஒன்று நிற்குதாண்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்ப்போம்னா போனாங்க. அது ஒரு பசுமாடு ஒன்று இருந்தது, அதுதானா என்று தெரியலை. அதோட பார்த்தீங்கன்னா 2 மைலும் வந்து அந்த கூட்டுக்கு இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் தொகை விரிக்கும்ட்டு பார்த்தோம், பட் தொகை விரிக்கலை, 2 மைல் இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தீர்த்தக்கரைக்கு போனாங்க. தீர்த்தக்கரையில் என்னென்ன இருக்குது என்னமா இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். தீர்த்தக்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இல்லை, கோயிலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பக்கத்துலேயே நடந்து நீங்கள் போய்க்கொள்ளக்கூடியமா இருக்குது. இதில் வலதுபக்கம் பார்த்தீங்கன்னா சிவபூமி மடம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நிறைய மடங்களும் இருக்கிறது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆலயத்துடைய நிறைய படங்களும் வந்து அதுக்குள்ளே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் குத்துலகின சைஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் ஒரு சின்ன கோயில் மையம் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவட்ட சிலை வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 13ஆம் தேதி தான் வைக்கப்பட்டிருக்கு. நான் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு தெரியலை. அந்த சிலை வச்ச அப்புறமே இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 13ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவட்ட சிலை வைக்கப்பட்டிருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா நீங்கள் கடற்கரையை பார்க்கக்கூடியமா இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு மடமாக இருக்குது. இங்கே தான் வந்து பிதிர்க்கடங்க செய்வாங்க. ஸோ நான் வந்து கிட்ட போய்களை சொல்கிறேன் விளக்கமாக. ஸோ உங்களுக்கு இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குளத்தை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கேயும் நீராடி போட்டு குளத்துலேயும் போய் நீராடி கொள்ளணுமே இருக்குது.
இதில் ஒரு மீனவர் பார்த்தீங்கன்னா அந்த வீச்சு வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டு மீன் பிடிக்க பார்த்துருந்தோம். நான் அது வீசுவேர் அதை வீடியோ கிளிப் எடுப்போம்னா பார்த்தேன்னா நான் பார்த்தீங்கன்னா அது வந்து வீசலை. ஸோ அதனால் வீடியோ கிளிப் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிவிட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீராடி கொண்டு வந்தவங்க. அதனால் ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்கலாம் போய்விட்டது. நான் சும்மா லைட்டாக தான் எடுத்துருந்தேன். இங்கே நான் குறிப்பிட்ட மாதிரி பாவ புண்ணியங்களை போக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதாவது இதில் தீர்த்தம் மாறுறது மூலம் பாவ புண்ணியங்கள் போகும், அவ்வளோ சக்தி இருக்குது இந்த தண்ணி இருக்குது அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் நாம் வந்து இறந்தவர்கிட்ட பிதிர்க்கணம் செய்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்லேருந்து இந்த கீரிமலைக்கு வருவாங்க. இங்கே வந்து பிதுக்கணம் செய்கிறது பார்த்திங்கன்னா அதில் இடது பக்கம் ஒரு மண்டபமாய் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய ஐயர்மார் வந்து பிதுக்கணம் செய்வாங்க. சில டைமில் ஒரே இடத்துல நிறைய பேர் வந்து அவங்களோட பிதுக்கணம் செய்கிறது இருக்குது, அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு பிரார்த்திக்கிறது அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கு டூரிஸ்ட் தான் கூட நிற்கிறாங்க, இது ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருக்காங்க. மற்றபடி பிதுக்கணம் செய்கிறது அது இதெல்லாம் செய்கிறது இந்த இடத்துலாம் நடக்கும். ஸோ இதில் நடந்த பிறகு அந்த தீர்த்தக்கரையில் போய் அவங்க தீர்த்தமாயிட்டு வருவாங்க. ஸோ அங்கே போய் கரைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து குத்துவிளக்கோட சைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நல்ல பெரிய சைஸில் குத்துவிளக்கோட செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஒன்றண்டில் நிறைய இடத்துல அப்படியே லைனுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தோல்பொருளை வந்து பாதுகாக்கிறாங்க, உள்ளே போகிறதுக்கான அனுமதி கிடைக்கப்படல. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, சிராப்பர் மடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தொல்பொருள் மையம். அதாவது இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு தொல்பொருளாக வந்து. இது வந்து நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வசதியை கொடுக்கப்படையில. நாங்கள் சும்மா வீடியோ மட்டும் வெளியே இருந்து எடுத்ததுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பி வார வழியிலாம் அந்த சீமெந்து ஃபேக்ட்ரியை வந்து பார்த்துனாங்க. இது வந்து காங்கேசன்துறை சீமெந்து ஃபேக்ட்ரின்னு தேடினாலும் நெட்டில் வந்து இது பார்த்திங்கன்னா இலங்கையிலே நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை சீமெந்து உற்பத்தி என்றா அது இங்கே தான் நடந்தது, காங்கேசன்துறையில் இந்த சீமெந்து ஃபேக்ட்ரியில். ஸோ வந்து இது வந்து உண்மையில் ஒரு பழைய ஒரு பில்டிங் உண்டு. அந்த காலத்திலே இந்த பில்டிங்கோட பிரமாண்டத்தை பாருங்க. ஸோ நான் நேர தூரத்துலேருந்து பார்க்க தெரியலை. ஸோ கிட்ட போகும்போது அந்த பிரமாண்டங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போராட்டங்கள் நடந்தது, உள்ளு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் பிற்பாடு இது வந்து கைவிடப்பட்டது. 1950ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது 1990ஆம் ஆண்டில் மூடப்பட்டது. இப்போ மறுபடியும் இது வந்து திறக்கப்படும் பட்சத்தில் வந்து நிறைய பேருக்கு வேலை உற்பத்தியிலும் நிறைய பெரிய தொழிற்சங்களும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பெரிய ஒரு சீமெந்து ஃபேக்ட்ரியாக வந்து இது வந்து விளங்கி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வந்து கீரிமலை பற்றி சின்ன ஒரு ஆர்டிக்கல் மாதிரி சின்ன ஒரு வீடியோன்னு பார்த்துட்டேன். இது பிடிச்சிருக்கா, இது என்னம்மா இருக்கா அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் ஜம்பஹோல பட்டினத்துக்கு போனாங்க, அந்த வீடியோ அடுத்ததாக வரும். ஸோ அதையும் பார்ப்போம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.